கடல் போன்று பரவியிருக்கும் கல்வியினை கல்விக்கடல் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் யூடியூப் சேனல் மூலம் கற்க வந்துள்ள மதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் அன்பு மாணவ செல்வங்களுக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ்க்கான பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் பிரசன்டேஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். இது வந்து போத் 11th ஸ்டூடெண்ட்ஸ்மே வந்து இதை பார்த்துக்கலாம். பிகாஸ் 11th and 12th சேம் கொஸ்டின் பேட்டர்ன் தான். நீங்க 11th ஸ்டூடெண்ட்ஸ்மே வந்து இதை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு. 11th ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, இந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரிஜினலா நடைபெற்ற ஒரு பப்ளிக் கொஸ்டின் பேப்பருக்கு ஆன்சர் ரைட் பண்ண ஒரு ஸ்டூடெண்டோடைய ஆன்சர் ஷீட் தான். இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேன் காப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்கேன் காப்பி வந்து பாத்தீங்கன்னா 11th and 12th ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட பப்ளிக் ஆன்சர் கீ வந்த உடனே, அதாவது அவங்களோட பப்ளிக் மார்க் வந்து மார்க் ஷீட் வந்த உடனே இது வந்து ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். இது எதற்கு அப்படின்னா என்னென்ன மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு கொஞ்சம் அனலைஸ் பண்றதுக்காக யூஸ் ஆகும். இதுல நீங்க மிஸ்டேக் அதாவது கரெக்டா ரைட் பண்ணி நம்மளோட கரெக்ஷன் டீச்சர்ஸ் வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான வந்து ரிவாலுவேஷன் போடலாம். அதுக்காகவுமே வந்து இது யூஸ் ஆகும். சம் அமௌண்ட் இருக்கும், அந்த சம் கரெக்டான அமௌண்ட் இருக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்க்கும். அந்த கரெக்டான அமௌண்ட் நீங்க பே பண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா வாங்கிக்கலாம் இந்த ஸ்கேன் காப்பியை. அப்படி வாங்கின ஒரு ஸ்கேன் காப்பியில காமர்ஸ் பேப்பர் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். இந்த காமர்ஸ் பேப்பரை பத்தி டீலா பார்க்கலாம். இதோடைய பேப்பர் பிரசன்டேஷன் பத்தி. இந்த பேப்பர் பிரசன்டேஷன் விச் மீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிடிஎஃப் ஃபைலுக்கான டவுன்லோட் லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். நீங்க வந்து அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பார்ட் ஒன் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 மார்க்ஸ் இருக்கும். நமக்கு வந்து 21 மார்க்ஸ் இருக்கும் நினைக்கிறேன். 21 மார்க்ஸ் இருக்கு. இந்த 21 மார்க்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஈஸியா ரைட் பண்ணுங்க. மோஸ்ட்லி வந்து இப்படி அடிச்சு ரைட் பண்ணிருக்கிறது தப்பு போட்டிருக்காதீங்கன்னு நினைக்காதீங்க. அடிச்சு ரைட் பண்ணலாம். பட் அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் கரெக்டா ரைட் பண்ணுங்க. அடிச்சுமே வந்து தப்பா ரைட் பண்ணிருக்காரு வந்து பாத்தீங்கன்னா இவரு. ஓகேங்களா, அது நீங்க கொஞ்சம் கரெக்டா ரைட் பண்ணி அப்படின்னா ஃபுல் மார்க் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அடிச்சு ரைட் பண்ணது தப்பு கிடையாது. நீங்க பெலிகான் யூஸ் பண்ணி அப்படின்னா கொஞ்சம் அது வந்து நீங்களே வந்து கொஞ்சம் யோசிச்சு தான் யூஸ் பண்ணணும். பிகாஸ் நீங்க ரைட் பண்ணும்போது பின்னாடி இருக்கக்கூடிய லெட்டர்ஸ்மே வந்து அழிஞ்சிடும். பிகாஸ் இந்த பேப்பர் எல்லாமே ஒரு 2 or 3 வீக்ஸ்க்கு அப்புறம் தான் கரெக்ஷன் பண்ணுவாங்க. நீங்க வந்து ஒரு March 23 முடிக்கிறீங்க அப்படின்னா ஜூன்ல தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வேல்யூவேஷன் கேம்பே போட்டுருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணுறது கொஞ்சம் டைம் ஆகும். அதனால நீங்க வந்து பாத்தீங்கன்னா பெலிகான் யூஸ் பண்ணது கொஞ்சம் தவிர்க்கலாம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய தனிப்பட்ட கருத்து. கொஞ்சம் தவிர்த்துருங்க. ஓகேங்களா, ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே வந்து இது போல கொஸ்டின் நம்ம கரெக்டா போட்டிருக்கீங்களான்னு பார்த்துட்டு இந்த சப்டைட்டில் கொஞ்சம் கரெக்டா போடுங்க. சப்டைட்டில் போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். டைகிராம்ஸ் தேவை அப்படின்னா டைகிராம்ஸை கண்டிப்பா எலிஜிபிளா வரைஞ்சு வைங்க. சப்டைட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு கொஸ்டினுக்கு வந்து பாத்தீங்கன்னா சப்டைட்டில் ஈஸியா பாக்குறது கொஞ்சம் பிரசன்டேஷனுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகேங்களா, பிரசன்டேஷனுக்கு அது ரொம்பவே நல்லா இருக்கும். சப்டைட்டில் வந்து கண்டிப்பா சப்டைட்டில் ரைட் பண்ணிருங்க. அண்ட் ஒரு கொஸ்டின் முடிஞ்ச உடனே நீங்க அண்டர்லைன் பண்ணுங்க. இவங்க எதுவுமே பண்ணாம அப்படியே விட்டுருக்காங்க. இப்படி ஒரு அண்டர்லைன் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா இருக்கும். டீச்சர் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு கொஸ்டின் முடிஞ்சது அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, அது கொஞ்சம் கரெக்டா பண்ணிடுங்க. அண்ட் அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த டைகிராம்ஸ் எல்லாமே பென்சில்ல போடுங்க, கொஞ்சம் எலிஜிபிளா பாக்குற மாதிரி. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பார்ட் 3 வந்திருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பார்ட் 3 பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 3 மார்க் கொஸ்டின். இந்த 3 மார்க் கொஸ்டினுக்குமே வந்து சப்டைட்டில் போத் 2 மார்க் அண்ட் 3 மார்க் சப்டைட்டில் கொடுங்க. 5 மார்க்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த கொஸ்டின்ல இருக்கக்கூடிய என்ன மெயின் தீமோ அதை வந்து ஃபர்ஸ்ட்ல ரைட் பண்ணிட்டு அதுக்கு வரக்கூடிய சப்டைட்டில்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு லூப் வருது அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் லூப் வருது அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் லூப் போட்டு அதுல நமக்கு வரக்கூடிய ஃபார் லூப், ஒயில் லூப், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒயில் லூப் எல்லாமே நீங்க வந்து அதை ரைட் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் எலிஜிபிளா இருக்கும் பாக்குறது. சப்டைட்டில் ரைட் பண்ணுங்க. அண்ட் இதே போல மெயின் டைட்டிலும் ரைட் பண்ணுங்க. மெயின் டைட்டில் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி சென்டர்ல ரைட் பண்ணுங்க. சப்டைட்டில் சைட்ல ரைட் பண்ணுங்க. ஓகேங்களா, ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வேற என்ன இருக்கு? 3 மார்க்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சப்டைட்டில் கொடுத்து அழகா ரைட் பண்ணிருக்காங்க. அதுக்குமே நமக்கு வந்து ஃபுல் மார்க் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இந்த இடத்துல அடிச்சு தான் ரைட் பண்ணிருக்காங்க. பட் அதுக்குமே வந்து ஃபுல் மார்க் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. 3 மார்க் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. பிகாஸ் கண்டென்ட் கரெக்டா இருக்கு. ஓகேங்களா, அதெல்லாம் நமக்கு வந்து பிரச்சனையே கிடையாது. அடிச்சு ரைட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு ரைட் பண்ணக்கூடாது. எங்க அப்படின்னா நீங்க மிஸ்டேக் பண்ணிருக்கும் போது அடிச்சு ரைட் பண்ணீங்க அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பா செக் பண்ணுவாங்க. நீங்க ஒரு அடித்தல் ரைட் பண்ணீங்க அப்படின்னா அதை கண்டிப்பா செக் பண்ணுவாங்க. அப்படி செக் பண்ணும்போது அதை நீங்க கொஞ்சம் கரெக்டா ரைட் பண்ணுங்க. அடிச்சுமே தப்பா ரைட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதை வந்து பண்ணாதீங்க. எனக்கு கரெக்டா ஆன்சர் தெரியும் பட் நான் தப்பா எழுதிட்டேன் அப்படின்னா அதை கொஞ்சம் அடிச்சு ரைட் பண்ணுங்க. அது வந்து பரவாயில்ல. ஏன்னா அவங்க செக் பண்ணும்போது வந்து அது கரெக்டா இருக்கு அப்படின்னா அவங்க விட்டுருவாங்க. நீங்க அதை அடிச்சு ரைட் பண்ணியுமே வந்து தப்பா ரைட் பண்ணீங்க அப்படின்னா அது கொஞ்சம் நல்லா இருக்காது பாக்குறது. டீச்சர்ஸ்மே வந்து அதை கரெக்ஷன் பண்ணும்போது கொஞ்சம் பார்ப்பாங்க. ஏன்னா நீங்க ஒரு பேப்பரை நீங்களே கரெக்ஷன் பண்ணலாம். ஒரு பேப்பரை திருப்பின உடனே அந்த அடிச்சு ரைட் பண்ணதான் நமக்கு கண்ணு கரெக்டா ஹைலைட் ஆகும். சொல்லிட்டு அதை அவங்க செக் பண்ணிட்டு தான் அடுத்த லைனே செக் பண்ணுவாங்க. சொல்லிட்டு அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அது நீங்க கொஞ்சம் கரெக்டா பார்த்து பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 5 மார்க் வந்துடும். ஓகே, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இது பியூர் என்டர்பிரனர். நெக்ஸ்ட் வந்து வேணா அவங்க ஒரு கம்பல்சரி ரைட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறோம். 40 கொஸ்டின் வந்து கம்பல்சரியா இருக்கும் அவங்களுக்கு. 40 வந்து கம்பல்சரி. அதுலயுமே வந்து ஃபுல் மார்க் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா, கம்பல்சரி எல்லாமே மோஸ்ட்லி வந்து புக் பேக்ல இருந்து கேட்டுருவாங்க. கொஞ்சம் கான்செப்டுவல் கொஸ்டினா வந்து கேட்பாங்க. கான்செப்டுவல் கொஸ்டின் அப்படின்னா நீங்க புரிஞ்சு ரைட் பண்ண மாதிரி கொஸ்டினை கேட்டிருப்பாங்க. அதை கொஞ்சம் நீங்க பாத்துங்க. அண்ட் ரிப்பீட்டடான கொஸ்டின் பேப்பர்ஸ் பாருங்க. அதுக்கான கொஸ்டின் பேப்பர் எல்லாமே நம்மளோட வெப்சைட்லயுமே வந்து ரெகுலரா ஷேர் பண்ணுவாங்க. ஒவ்வொரு எக்ஸாமுக்கு முன்னாடி வந்து நம்மளோட வெப்சைட்ல ஷேர் பண்ணிட்டே இருப்பாங்க. நீங்க இது வரைக்கும் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஒவ்வொரு எக்ஸாமுக்கு முன்னாடியுமே வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்ல அந்த எக்ஸாமுக்கான மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க. அதை நீங்க வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெகுலரா கிடைச்சிட்டு இருக்கும். மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. 5 மார்க் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த அட்வான்டேஜஸ் ஆஃப்
எம்பிஇ இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் சப்டைட்டிலாக போட்டு பாயிண்ட் வந்து இந்த இடத்துல போடாதீங்க. அதை பார்க்குறது நல்லா இருக்காது ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா, பாயிண்ட் வந்து இந்த இடத்துல போடுங்க. ஓகேங்களா, நான் இப்போ வந்து உங்களுக்கு ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்க, இந்த இடத்துல பாயிண்ட்டை போடுங்க. அந்த பாயிண்ட் போட்டு ரைட் பண்ணும்போது இந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி ரைட் பண்ணக்கூடாது, இந்த பாயிண்ட்டுக்கு நேராக இப்படி தான் ரைட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா, இங்கே முன்னாடி வரக்கூடிய இந்த எம் இதெல்லாம் வரவே கூடாது. ஓகேங்களா, அப்படி ரைட் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. ஏன்னா கொஞ்சம் ப்ரெசன்டேஷன் வரணும் அப்படின்னா அப்படி ரைட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, ப்ரெசன்டேஷன் வரணும் அப்படின்னா நமக்கு தேவையான மாதிரி ரைட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதுக்கு 2 மார்க் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மார்க் கொஸ்டின் போல, பட் இதுக்கு 2 மார்க் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மேபி ஏதாவது அவங்க மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நீஷ் மார்க்கெட்டிங், இதுக்குமே வந்து 3 மார்க் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்ஸ் ஆஃப் கன்சியூமர், இதுவுமே வந்து ஃபுல் மார்க் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின், அதெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட் வந்து கண்டிப்பாக படிச்சிருப்பாரு. இந்த ரைட்ஸ் ஆஃப் கன்சியூமர் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடாக நமக்கு வரக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து படிச்சு வச்சுக்கோங்க. ரிப்பீட்டடாக ஒரு கொஸ்டின் வருது அப்படின்னா அது இம்பார்ட்டன்டான கொஸ்டின் தான் இருக்கும். ஏற்கனவே வந்துருச்சு, அதனால இந்த பப்ளிக் வராது அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக வரும். அண்ட் உங்களுக்கு ஒரு தெரியாத விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரிடியூஸ் சிலபஸ் படி ஏற்கனவே ஒரு பப்ளிக் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. நிறைய ரிவிஷன் டெஸ்ட்டும் நடந்திருக்கு. அந்த ஒரு நடந்த பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் எடுத்து அனலைஸ் பண்ணுங்க. அதில் எப்படிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. அந்த கொஸ்டினை கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். அதை கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. அதற்கான வீடியோமே வந்து ஆல்ரெடி நம்மளோட சேனல்லே இருக்கு. அதை நிறைய பேர் பார்க்க மாட்டீங்க. அண்ட் நம்மளோட வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்ல அதை ஷேர் பண்றோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காமர்ஸ்க்கான பேப்பர் ப்ரெசன்டேஷன். ஆல்ரெடி அக்கௌண்டன்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ரெடி ஆகிட்டு இருக்கு. ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டாங்களா இல்லை இதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுவாங்களான்னு தெரியல. மேபி அவங்க அப்லோட் பண்ணி தான் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஆன்சர்ஸ் கீ, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சர் ஸ்கிரிப்டுக்கான டவுன்லோட் லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஒரு பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.